ஹாய், நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். நம்ம நிறைய டைம் கிரிவலம் போயிருக்கோம் இல்லையா? நானும் போயிருக்கேன். நிறைய டைம் நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்றதுனாலே ஓகே, இன்றைக்கி இதை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடணும், அட்லீஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ்க்காவது ரீச் ஆகட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை நிறைய பேர் நினச்சிருப்பாங்க மேபி. நம்ம எதுக்காக கிரிவலம் போகிறோம் ஆக்சுவலாக? 2 விஷயத்துக்காக. ஒன் இஸ் சயின்ஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல். சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், அந்த இன்ஹேலிங் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர், இந்த மாதிரி அந்த ஓகே. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தர்கள் அங்கே வலம் வராங்கன்னு சொல்கிறாங்க, சித்தர் பூமின்னு சொல்கிறாங்க, ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் அவர் பிலீஃப். இப்போ நம்ம இதை நம்புகிறோம், சுற்றுறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்தோடைய புனிதமும் கெட்டு போகாமல் இருக்கணும், நம்மளால் நோய் பரப்பாமல் இருக்கணும். இதுக்கு நம்ம வரோம், போகிறோம், சுற்றுறோம், எல்லாம் ஓகே. ஆனால் நம்மளையும் அறியாமல் நம்ம சில தவறுகளை அந்த இடத்துல செய்கிறோம். இதில் நான் நோட்டிஃபை பண்ண மேஜரானது என்ன அப்படின்னா, ஸ்பிட்டிங், உமிழ்நீர். துப்பிட்டே இருக்காங்க நடக்கிற வழியில், எங்கேயாவது யாராவது ஒருத்தர். அப்போது நம்ம எச்சல் துப்பிட்டு போயிடுறோம். நமக்கு பின்னாடி வரவங்க எல்லாருமே புனிதத்தை நம்புகிறவங்க செப்பல் போடாமல் சுற்றுறாங்க, நோய்க்கு பயப்படுறாங்க, சாக்ஸ் போட்டு சுற்றுறாங்க. இதில் ஒன்று இருக்குது. நம்ம இதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாமல் நம்ம நடக்கிறோம். நமக்கு எச்சம் வந்தால் நமக்கு என்ன ஜுரமா, அதை பற்றிலாம் யோசிக்காமல் அப்படியே ரோட்லேயே பின்னாடி வரவங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க கால் மேலேயே படுற மாதிரியே துப்புறோம். அவங்க மேலே படுறதா யோசிக்க கூட மாட்டேங்கிறோம். இதை நிறைய நானுமே க்ராஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நமக்கு சட்டன் கொஞ்சம் கோபம் கூட வரும். ஆனால் தட் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஷோ அவர் ஆங்கர் இல்லையா? அதனால ஓகே அப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் இப்படி நகர்ந்து போயிடுவோம். இல்லைனா எங்கன்னா தண்ணி இருந்தால் கால் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நடக்கிறோம். ஏன் நம்ம அதை யோசிக்கக்கூடாது? ஒய் ஷுடன்ட் வி திங்க் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ்? ஒன்று நோயை பரப்பிட்டுருக்கோம், இன்னொன்று புனிதத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன நம்மளுடைய நேச்சர். இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா, மாற்றிக்கிறத விட இட் ஷுட் டோட்டலி பி அவாய்டட் தான் நான் சொல்லுவேன். ஸ்பிட்டிங் ஏரியா அது கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்பிட், இது நேச்சர். ஒரு மரத்தடியிலையோ இல்லை எங்கேனா குப்பை இருக்கிற இடத்துலையோ போய் ஜஸ்ட் ஒரு ஸ்பிட் பண்ணிவிட்டு வி கேன் மூவ். இப்படி போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது அந்த இடத்துடைய புனிதம் கெட்டு போகிறத தாண்டி டிசீஸ் பரப்பிட்டுருக்கோம். குழந்தைங்க, வயசானவங்க, நியூபார்ன் பேபிஸ் எல்லாரையும் தூக்கிட்டு வராங்க. அப்போ ஏன் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம அந்த இடத்த கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் வி ஆல் டூ. செய்யலாங்களா?